ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல நீங்க இடம் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 50,000 ரூபாய் புக்கிங் அட்வான்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை இந்த லேண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த லேண்ட் எக்ஸாக்டா ஓஎம்ஆர் இருக்கு இல்லையா, ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தான் இந்த பக்கம் லொகேட்டா இருக்குது. ஓஎம்ஆர் சைடு இடம் வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு லேண்ட் தான் இடம் வாங்கணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அட்ஜாயின்ட் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வருது. இது இல்லாம ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே இந்த லேண்டுக்கு பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோவும் ப்ரொபோசல் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், இந்த லேண்டு எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது. நீங்கள் லேண்டு வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் மெட்ரோ வந்திருக்கோ அங்கெல்லாம் க்ரோத் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ மெட்ரோ இருக்கக்கூடிய எல்லா ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆக குறைஞ்சது 8,000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எங்கே மெட்ரோ வருதோ அல்லது எங்கே மெட்ரோ இருக்குதோ அங்கே நீங்கள் லேண்டு வாங்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ப்ரொபோசல் ஆயிருக்கு. ஆனா இங்க per ஸ்கொயர் ஃபீட் 4,600 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மெட்ரோ இங்க வந்துருச்சு அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க ரேட் கூடிரும். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் டிமார்ட். பொதுவா டிமார்ட் எங்க ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா growth எங்க அதிகமா வரப்போகுதோ அங்க ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்றதை தாண்டி எங்க பொதுவா growth இருக்குதோ அங்கதான் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா. அது பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்ல டிமார்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. சென்னை சரௌண்டிங்ல நல்ல growth அப்படின்றது ஓஎம்ஆர் சரௌண்டிங் தான் இருக்குது இல்லையா. அது பார்க்கும்போது சரியா ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல per ஸ்கொயர் ஃபீட் 4,600 கொடுத்துட்டு இருக்காங்க. 760 ஸ்கொயர் ஃபீட் இருந்து இங்க லேண்ட் அவைலபிளா இருக்குது. உங்க கையில ஒரு 35 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க இடம் வாங்கிக்க முடியும். 60 லட்சம் ரூபாயில இருந்து இவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டு வில்லா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் தமிழ் சொல்லக்கூடிய நம்ம சேனல் பேரை சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால நம்ம சேனல் பேர் மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துக்க டிஸ்கஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கிறது ஸ்டார் ஹோம்ஸ்க்கு. ஆக்சுவலி ஸ்டார் ஹோம்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ராயல்சி அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா காலவாக்கத்துல கரெக்டா இருக்குங்க. ஆமா, ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய காலவாக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் திருப்பூர் ரோடு இருக்கு இல்லையா. சோ அதுல வரும்போது ராயலோக் அப்படின்ற ஷோரூம் இருக்கும். அப்படியே ஷோரூமுக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ இது மட்டும் இல்லங்க, இதுல இன்னொரு கூடுதல் லேண்ட்மார்க் இருக்குது. ஒன்னு இல்ல, இன்னும் 2 லேண்ட்மார்க் இருக்குது. என்ன அப்படின்னா பேக் சைடு தெரியுது இல்லையா, இது வந்து அமிர்தா சிபிஎஸ்சி ஸ்கூல். சோ இது தாண்டி சூப்பரான லேண்ட்மார்க் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயே எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குங்க. சோ அந்த காலேஜுக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபிஐன்னு கொடுத்துட்டாங்க. இதையுமே தாண்டி உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவனே டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாம சைட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க ஆல்ரெடி போர் போட்டிருக்காங்க. 30 அடியில் வாட்டர் டச் ஆயிடுச்சு. சேஃப்டிக்காக 150 அடி வரை போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க, வேணுமோ அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி அப்ரூவலும் இருக்குது, ரேரா அப்ரூவலும் இருக்குது. ஸோ அம்யூனிட்டிஸை பொறுத்தவரை நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போ ஆல்ரெடி உங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனால அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. நீங்க உடனே வீடு கட்டி குடியேற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் நீங்க வெளியே போனாலே போதும், உங்களால ஓஎம்ஆர் டச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல உங்க எல்லாத்துக்குமே நல்ல ஃபேமிலியா தெரியக்கூடிய திருப்பூர் முருகன் கோயில் லொகேட்டா இருக்குது. இது இல்லாம சிறுசேரி ஐடி சிப்கார்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் லொகேட்டா இருக்குது. இது இல்லாம கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா. அந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன் உங்களால ஒரு அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். பக்கத்துல மெரினா மால் இருக்குது, அது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப புதுசா ஓபன் பண்ணாங்க இல்லையா ஒண்டர்லா. ஒண்டர்லா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 3 கிலோமீட்டர் லொகேட்டா இருக்குது. அதுக்கு இந்த வழியாவும் போய்க்கலாம், இல்ல ஓஎம்ஆர் வழியாவும் போய்க்கலாம். இது இல்லாம சரியா ஒரு 1 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ராக்கி தேட்டரும் வருது. அது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் போட்டாங்க. ராக்கெட் தியேட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 1 கிலோமீட்டர் வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான ஹைலைட் இருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க, டிமார்ட் வருதுங்க. பொதுவா டிமார்ட் எங்க ஓபன் பண்ணுவாங்க, எந்த இடத்துல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்குதோ, எங்க பீக்கா போய்கிட்டு இருக்கோ அங்கதான் டிமார்ட் ஓபன் பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. அப்படி இருக்கும்போது கேளம்பாக்கம் இருக்கு இல்லையா, கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகக்கூடிய அந்த ரோட்ல இங்க இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட் ஓபன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. சோ இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு. இந்த இடம் நல்ல மெயினான லொகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ எங்கேயும் தூரம் போக தேவையில்லை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎஸ் ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. அமிர்தா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே அட்ஜாயின்ட் காம்பவுண்ட்ல தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. இது இல்லாம வேளாமார் ஸ்கூல் இருக்குது, ஹிந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, பிவிஎம் குளோபல் ஸ்கூல் இருக்குது, விஐஎஸ் ஸ்கூலும் இருக்குது. இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ காலேஜை பொறுத்தவரை செட்டிநாடு காலேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிளாம்பாக்கம் போனீங்க அப்படின்னா அங்க செட்டிநாடு காலேஜும் இருக்குது. இது இல்லாம கிளாம்பாக்கம் டு வண்டலூர் நீங்க போறீங்க அப்படின்னா அங்க இல்லாத ஸ்கூல் காலேஜ் கிடையாது. எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஐடியா இருக்கட்டும், அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜா இருக்கட்டும், தாகூர் காலேஜா இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான காலேஜ் கிரசன்ட் வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா காலேஜா தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான ஸ்கூலும் இருக்குது, காலேஜஸும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு இருக்குது. இது போல எல்லா விஷயங்களுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இருந்து அப்படி பேக் சைடு தெரியுது இல்லையா? இதுவுமே காலேஜ் தாங்க. எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடுல அப்படியே இருக்குது. அது பார்க்கும்பொழுது எனக்கு லெஃப்ட்ல ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது, எனக்கு பேக் சைடுல காலேஜஸ் இருக்குது. அதாங்க. ஸோ இதுவரையுமே இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன், என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது, ஒரு லேண்ட் அப்படின்னா எவ்வளவு வரும், இல்ல வீடு கட்டி தருவாங்களா, இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 126 பிளாட் போட்டிருந்தாங்க. அதுல ஆல்ரெடி பாதி பிளாட்டுக்கு மேல புக் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த பிளாட் அவைலபிளா இருக்குது. அதுவுமே எல்லா ஃபேஸ்களுமே அவைலபிளா இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸ்ல நீங்க பிளாட் சூஸ் பண்ணிக்க முடியும். அது கார்னல் பிளாட் இருந்தாலும் கூட உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். கார்னல் பிளாட்டும் அவைலபிளா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 758 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பிளாட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லா ஃபேஸிங்குமே பிளாட் அவைலபிளா இருக்குது. அதனால இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 50000 ரூபாய் புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கங்க. 758 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் பெர் ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற காரணத்தினால உங்க கையில ஒரு 35 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு பிளாட் சூஸ் பண்ணிக்க முடியும். அதாங்க. ஸோ இவங்க இடம் மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி தர்றாங்க. ஸோ இவங்க 60 லட்சம் ரூபாயிலேயும் 2.5 பிஹெச்கே வீடு அதுவும் உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நார்மலா ஒருத்தவங்க இந்த பிளாட் வந்து புக் பண்றாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரேட் எல்லாமே ஓகேங்களா? ஆனா நீங்க நம்ம சேனல பேர் சொல்லி நீங்க கால் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ஒரு நல்ல நெகோஷியேட் பண்ணி தர்றாங்க. அதனால நீங்க கால் பண்ணும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுங்க. அதாங்க. ஸோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஓஎம்ஆர் ஈசிஆர் சரௌண்டிங்ல ஒரு லேண்ட் வாங்கணும். அதுவுமே சென்னை சரௌண்டிங்ல அதிகமா ஒரு நல்ல growth இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது இந்த ஏரியா தான் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சரௌண்டிங்ல நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் சூட்டபிளா இருக்கும். ஏன்னா சரியா ஓஎம்ஆர் ரோடு இல்லையா? அங்க இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர் லொக்கேட்டா இருக்குது. இது இல்லாம சிபிஎஸ் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இதையுமே தாண்டி வெறும் ஒரு 50000 ரூபாய் புக்கிங் அட்வான்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை இங்க நீங்க லாக் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹோம்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட் தான். சவுத்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு ஸ்டார் ஹோம்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். அதனால நீங்க இங்க நம்பி வாங்க முடியும். ஸோ இதையுமே தாண்டி இப்ப நீங்க இடம் வாங்கி வீடு கட்டலப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ண இடம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க இடம் வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல மெட்ரோவும் வருது. ஸோ அது ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் மெட்ரோ வந்திருக்கோ அங்கெல்லாம் பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இப்போ 4600 ரூபாய் போய்கிட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா growth ஆகும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் வாங்குங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு நல்ல சூட்டபிளா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் சொல்லிட்டு இது இல்லாம உங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.